இசைக்குயில் எஸ் ஜானகி அம்மாவினுடைய சினிமா சாதனையாக இருக்கட்டும், அவங்க பாட்டு பாடக்கூடிய திறமையாக இருக்கட்டும், எப்போதுமே எல்லாரும் வியந்து பார்க்கக்கூடிய வகையில் தாங்க இருந்தது. அப்படிப்பட்ட இசைக்குயில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி காலமானாங்க. அவங்களுடைய இறப்புக்கு பிறகு அவங்களுடைய சொத்து மதிப்புகளானது எப்படி இருக்குது அப்படின்றத மாதிரியான ஒரு அப்டேட் தாங்க நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி சாதனை படைத்திருக்காங்க எஸ் ஜானகி அம்மா. அவங்க முதல்ல 1957 பாடல்களை வந்து பாட ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செந்தூர பூவே அப்படின்ற ஒரு பாட்டு இளையராஜா மியூசிக்கில் 16 வயது நிலைய படத்துக்கு வந்து பாடினாங்க. அதில் இருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகளானது கிடைச்சிதுங்க. அவங்க முதல்ல பாட ஆரம்பித்த இயரே 1957. அப்போலேருந்து 2013 வரைக்குமே அவங்க இசைத்துறையில் தான் இருந்தாங்க. ஸோ நிறைய பாடல்கள் வந்து பாடினாங்க. அதாவது அவங்களுடைய பயணம், இசை பயணம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு மேலே வந்து இருந்திருக்குங்க. ஸோ இந்த 50 ஆண்டு காலத்தில் அவங்க சேர்த்து வைத்த சொத்து மதிப்புகள் பார்த்திங்கன்னா ஏராளம்னு சொல்லலாம். அதாவது எல்லோரும் கூட நினைக்கலாம், அப்போலாம் வந்து அமௌண்ட்டே வந்து கம்மியாக தானே கிடச்சிருந்துருக்கும் அப்படின்னு. ஆமாங்க, பணம் வந்து கம்மியாக இருந்தாலுமே கூட அதை எப்படி வந்து அதிகமாக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்பவே யோசிச்சுருந்துருக்காங்க. ஸோ ஜானகி அம்மாவுக்கு நகை அப்படின்றது ரொம்ப பிரியமா, அதனால் அதிகமாக நகைகள் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போ கம்மியான சம்பளம் கிடைத்தாலுமே கூட அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நகைகள் எடுத்து வச்சுருக்காங்க. இன்றைய காலகட்டத்துக்கு அந்த நகைகள் எல்லாத்தோட மதிப்புமே உங்களுக்கே தெரியும், எந்த அளவுக்கு நகையோட வேல்யூ இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுவே பல கோடிக்கு மேலே தேருதுங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டுடைய சப்போர்ட் இருந்ததுனால அவங்க தொடர்ந்து வந்து பாடினாங்க. 50 ஆண்டு கால இசை பயணம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அதாவது ஹஸ்பண்ட் வந்து இறக்குற வரைக்குமே அவர் தான் வந்து இவங்களுக்கு ரொம்ப வந்து துணையாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய சப்போர்ட்டால் நிறைய பாடியிருக்காங்க. ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய ஒரே ஒரு மகனான முரளிகிருஷ்ணன் வந்து ரொம்பவே வந்து துணையாக இருந்திருக்காரு. அம்மா கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்படி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து வச்ச அந்த சின்ன சின்ன அமௌண்ட்டு தாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையாக இருக்குன்னே சொல்லணும். அதாவது இவங்க வந்து ஆந்திராவில் பிறந்திருக்கக்கூடியவங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மைசூர்லேயே வந்து சொந்தமாக வீடு இருக்குது. அதே மாதிரி சென்னையில் தான் வந்து இருந்து பாடல்கள்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது சென்னையிலையும் அவங்களுக்கு வந்து வீடு இருக்குது. ஸோ இப்படியே பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அவங்களுக்கு இருக்கக்கூடிய வீடுகளோட எண்ணிக்கையினுடைய மதிப்பே ஒரு 4லேருந்து 5 வீடுகள் இருக்கும். ஒன்றுமே பார்த்திங்கன்னா ஒரு பங்களா மாதிரி இருக்குங்க. அதாவது அதோட எஸ்டிமேட்டெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லேண்டோட சேர்த்து பார்த்தா அதுவே வந்து பல கோடிக்கு மேலே போகும். ஒவ்வொரு வீடுமே 10 கோடிக்கு மேலே போகுங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய வீடுகள் தான் என் ஜானகி அம்மா வந்து வச்சுருந்துருக்காங்க. அதே மாதிரி ஜானகி அம்மாவுடைய பேங்க் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 40லேருந்து 50 கோடி வரைக்கும் இருக்குங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அதுவே பார்த்திங்கன்னா 80லேருந்து 90 கோடிக்கு மேலே வரும். அவங்களுடைய சொத்து மதிப்புகள்லாம் மொத்தமாக கணக்கீடு பண்ணோம் அப்படின்னா 200 கோடிக்கு மேலே வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு சொத்துக்கள் வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ ஜானகி அம்மாவினுடைய பாடல்களை வந்து கேட்டாலே தெரியும். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கும். ஒவ்வொரு உணர்வுமே வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதாவது ஒரு பாட்டை பல குரலில் பாடி அசத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது ஜானகி அம்மாவால் மட்டும்தாங்க முடியும். ஏன்னா பல மொழிகளில் அவங்க உச்சரிப்பு மாறாமல் பாடினது வரைக்குமே அவங்க கையாண்ட ரகசியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எல்லாருக்குமே வந்து அதிர்ச்சியாகவும் ஆச்சரியத்தையும் வந்து கொடுத்ததுனே சொல்லலாம். ஏன்னா ஆந்திர மாநிலத்தில் பிறந்தவங்க தமிழ் பாடலை ரொம்ப அழகாக வந்து பாடுவாங்க. ஏன்னா அம்மா தமிழில் பாடும்போது அந்த பாடலை தமிழ்லையும், அதே இந்தியில் பாடும்போது இந்தியிலையும் ரொம்ப சூப்பராக வந்து பாடுவாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப பரிட்சமான மொழி என்னென்னா தெலுங்கு தான். அந்த தெலுங்கில் அவங்க என்ன பாடணுமோ அந்த மொழியில் வந்து அவங்க எழுதி வச்சுப்பாங்களாம். அப்போ அந்த பாட்டை அவங்க அப்படி தான் வந்து பாடிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுதான் அவங்க வழக்கமாகவும் வச்சுருந்துருக்காங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா இவங்களுடைய பாடல்கள் எப்போதுமே தனித்துவமானதாக தான் இருக்கும். இவங்களுடைய மொழிபெயர்ப்பு முறையால் தான் அவங்க பிற மொழிகளில் உச்சரிப்பு வந்து பிறழாமல் ரொம்ப துல்லியமாக அந்த பாட்டையும் அந்த விஷயத்தையும் உள்வாங்கி வந்து அவங்களால வந்து பாட முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன் தான் ஜானகி அம்மா. ஜானகி அம்மா பாடல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் பாடல்லேருந்து கடைசி பாடல் வரைக்குமே அவங்க பாடின பல பாடல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொருத்தங்களுடைய மகிழ்ச்சி, சோகம், ஏக்கம், பிரிவு, கொண்டாட்டம், ஆசை, தாய்மை அப்படி எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸோ அதை முன்னிறுத்தி தான் இவங்க பின்னணி பாடகியாக வந்து ரொம்ப வந்து சிறப்பாக வந்து பணியாற்றினாங்க.
இவங்களுடைய அசாத்திய திறமைக்கு உதாரணத்துக்கு நம்ம இந்த மகளிர் மட்டும் படத்தை வந்து எடுத்துக்கலாங்க. ஏன்னா மகளிர் மட்டும் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தில் 3 ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. 3 ஹீரோயினுக்குமே 3 விதமான குரல்களை வந்து கொடுத்தது யார் அப்படின்னா ஜானகி அம்மா தான். 1994 இந்த படம் வெளியானுச்சு. இந்த படத்துக்கு இசையமைத்தவர் யாருன்னா இளையராஜா சார் தான். கவிஞர் வாலி சார் தான் இதுக்கு வந்து பாட்டு எழுதினார். அந்த ஒரே பாடலில் ரேவதி, ஊர்வசி, ரோகிணி இந்த 3 ஹீரோயின்களுக்குமே 3 விதமான வெவ்வேறு விதமான குரல் வடிவங்களில் பாடி அசத்தியிருந்தாங்க ஜானகி அம்மா. அதாவது இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ரேவதிக்காக மாடர்ன் ஸ்டைல்லையும் பாடியிருப்பாங்க. அதே மாதிரி ஊர்வசிக்காக ஐயர் வட்டார வழக்குலையும், அதே மாதிரி ரோகிணிக்காக சென்னை தமிழ் வட்டார வழக்குலையும் அப்படின்னு தன்னுடைய குரலை மாற்றி மாற்றி பாடி அங்கே இருந்த ஒட்டுமொத்த பேரையும் அப்படியே வியப்பில் ஆழ்த்தினவங்க அப்படின்னா அது ஜானகி அம்மா தாங்க. அந்த பெருமை அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். ஸோ அப்படிப்பட்ட தனித்திறமை வாய்ந்த ஜானகி அம்மாவை இன்றைக்கி நம்ம வந்து இழந்திருக்கோம். அவங்க வந்து இந்த மண்ணை விட்டு போயிருந்தாலும் இசையின் மூலமாக அவங்க எப்போதுமே எல்லாருடைய மனதிலையுமே நீங்கா இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ என்றைக்கும் வாழ்ந்துட்டே தான் இருப்பாங்க. இப்படி பல மொழிகளில் பல குரல்களில் பாடி அசத்தன ஜானகி அம்மாவினுடைய சொத்து மதிப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகங்க. ஸோ சென்னை, ஹைதராபாத் மற்றும் அவங்களுடைய இறுதி காலத்தில் வசித்து வந்த மைசூர் வரைக்குமே அவங்களுக்கு சொந்தமாக நிறைய குடியிருப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அசையா சொத்துக்களும் வந்து இருக்குது. இது தவிர பார்த்திங்கன்னா அவங்களுடைய 50 ஆண்டு கால இசை பணிக்கு இசை பயணத்தில் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் மூலமாக தொடர்ந்து அவங்க நிறைய சொத்துக்களை வந்து சேகரித்தாங்க. அதாவது அவங்களுக்கு அதுலேருந்து கிடைச்சிட்டு வரக்கூடிய ராயல்ட்டி தொகையும் அவங்களுடைய பிற முதலீடுகளும் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சொத்துக்களாக இருக்குது. என்னதான் ஜானகி அம்மா உலக சாதனைகள் படைத்திருந்தாலுமே, பேர் புகழ் வாங்கியிருந்தாலுமே, இவ்வளவு சொத்துக்கள் வைத்திருந்தாலுமே, அவங்க சொத்துக்களாக வந்து நினைத்தது யார் அப்படின்னா அவங்களுடைய ரசிகர்களை தாங்க. எத்தனை சொத்துக்கள் இருந்தால் என்ன, எத்தனை விருதுகள் இருந்தால் என்ன, எனக்கு என்னுடைய ரசிகர்கள் தான் பெரிய விருது, பெரிய சொத்து அப்படின்னு அடிக்கடி ஜானகி அம்மா நிறைய மேடைகளில் வந்து நெகிழ்ந்து போய் சொல்லுவாங்க. அந்த வகையில் ரசிகர்களுடைய மனங்களில் என்றைக்குமே அவருக்கு நீங்கா இடம் இருக்கும் அப்படின்றது தெளிவாகவே தெரியுதுங்க. தென்னிந்திய மொழிகள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் ஜானகி அம்மாவினுடைய காந்த குரலும் தொடர்ந்து ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய இசை ஜாம்பவான நம்ம இன்றைக்கி இழந்திருந்தாலுமே கூட கண்டிப்பாக அவங்க ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு பாடல்கள் ஒலிக்கும் பொழுதும் அவங்களுடைய நினைவுகள் வந்துட்டு போகும். ஜானகி அம்மா சொத்தா நினைத்த ரசிகர்களில் நீங்களும் ஒருத்தங்களாக இருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி காட்டுங்க. ஜானகி அம்மாவினுடைய பாடல்களில் பல உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த உணர்வுகளில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி ஜானகி அம்மாவை பற்றின நிறைய அப்டேட்ஸை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்டோட இன்னொரு தலைப்பில் சந்திக்கலாம்.